தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/3/2017 வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மதியம் 2:37 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது புரோனாலஜியை பற்றி. ஒலி ஜோதிடம் இன்றைக்கு உலகை ஆள்கிறது. நம்ம அடிக்கடி எந்த சொல்ல உச்சரிக்கிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையில் நடந்துடும். ஆகையினாலே தான் சில வீடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் நல்லதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லக்கூடாது. ஒருத்தர் மரம் வெட்டினார். மரம் வெட்டிக்கின்ற பொழுது மேலே இருந்துக்கின்னு நுனிமரத்திலிருந்து அடிமரத்தை வெட்டினார். அப்படி வெட்டுகிற பொழுது மேலே பரமசிவனும் பார்வதியும் வானுலகத்திலிருந்து அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர் நல்ல பக்தர், பரமசிவன் மீது மிக மிக ஈடுபாடு கொண்டவர். சிவான்னு சொல்லிட்டு தான் மரம் ஏறுவார், சிவான்னு சொல்லிட்டு தான் கோடாலியை தூக்குவார், சிவான்னு சொல்லிட்டு தான் அந்த மரத்தை வெட்டுவார். இப்படி ஒரு விறகு வெட்டியாக இருந்து பிழைக்கிறவர். மேலே இருந்துக்குன்னு கீழே வெட்டுறாரு. அப்போ அந்த கிளை முறிஞ்சு கீழே விழுகிற பொழுது இவர் கீழே விழுந்து இவருக்கு உடலுக்கு உயிருக்கு ஆபத்தாகி போயிடும். உடனே பார்வதி தேவி துடிச்சிட்டா, உங்களுடைய பக்தன் இப்படி மேலே இருந்து கீழே வெட்டுறாரு, நீங்கள் போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இப்போ அவர் விழுக போகிறது உண்மை. அப்படி விழுகின்ற பொழுது அப்பான்னு சொல்லி அவர் கத்துனாரு அப்படின்னா நான் போய் காப்பாற்றுறேன், அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா நீ போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, பரமசிவனும் பார்வதியும். இவர் வெட்டிட்டு கீழே விழுகிற பொழுது ஐயோன்னு கீழே விழுந்தார். 2 பேருமே காப்பாற்றலை. ஐயோன்னு யார் பேர் அப்படின்னா யமதர்மனுடைய மனைவி பேர் ஐயோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்வார்கள். அப்படி சொல்லுகிற வார்த்தை ஐயோன்னு சொல்லக்கூடாது. சில பேர் பிள்ளைகளை திட்டுகிற பொழுது கூட சனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உச்சரித்தாலே அந்த வீட்டுக்கு சனி வந்துருமா. நீங்கள் ஒரு திரைப்படத்தில் பார்த்தால் தெரியும், ஒரு சமயம் ஒருவரை சனி பிடிக்கிறதுக்காக வரும். அது ஒரு தனி நவகிரக நாயகின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருப்பார்கள். அதில் அந்த ஒரு நல்லவரை, நல்ல குணமுடையவரை, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவரை சனி பிடித்து கொள்ள வரணும். அப்படி பிடிக்க வருகின்ற பொழுது உள்ளே நுழைவதற்கு யோசித்து கொண்டே இருக்கும். தமிழர்களுடைய பண்பாடு வாங்கன்னு சொன்னால் தானே உள்ளே போகணும் அப்படிங்கும். உடனே மேலே இருக்கிற பரமேஸ்வரன் சொல்லுவார், இப்போ சனின்னு உன்னை உச்சரிக்கலைன்னு தானே நீ நினைக்கிற, நான் இப்போ உன்னை உச்சரிக்க வைக்கிறேன் பாருங்கிறார். அந்த நேரத்தில் அந்த யாராக அவர் சனி பிடிக்கணுமோ அதற்குரியவர் வீட்டில் சாப்பிட்றார். சாப்பிடுகின்ற பொழுது மனைவி பரிமாறுகிறாள். மனைவி பரிமாறுகின்ற பொழுது முதல் வாய் சோறு எடுத்து வைக்கிறார். சோறில் கல் இருக்குது. சனியம் பிடிச்ச கல் கிடக்கே பார்த்து புடைச்சிட்டு போடுறது இல்லையான்னு ஒய்ஃபை பார்த்து சொல்கிறார். சனியன் என்று என் பெயரை உச்சரித்து விட்டார், நான் உள்ளே சென்று அவரை பிடித்துக் கொள்கிறேன்னு சனி வீட்டுக்குள்ளே போகுமா. இப்படி உச்சரித்தாலே வருகிற அளவுக்கு இன்றைக்கு அந்த ஒலி ஜோதிடத்தின் வாயிலாக ஒருடைய நிலைமைகளும் மாறுகின்றன. ஆகையினாலே அந்த மாதிரி நம்ம கிரகங்கள் எல்லாம் நம்ம பாதிக்காமல் இருப்பதற்காகத்தான் 9 கிரகங்களுக்கும் நம்ம பேர் சொல்லி போற்றி போற்றின்னு கும்பிடணும். சூரியன், சோமன், செவ்வாய், சொற்புதன், வியாழன், வெள்ளி, காரியம், ராகுகேது, கடவுளர், 9 தாரியர் சர்க்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரினில் செல்வம் உண்டாம், பாக்கியம் நல்கும் தாரேன். சனியாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், அவர்கள் பெயரை சொல்லி நீங்கள் போற்றி போற்றி என்று சொன்னாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை கிடைக்குங்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒலி ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு செல்வின்னு பேர். அவங்க சொன்னாங்க, செல்வின்னு பேர் இருக்குது, 27 வருஷம் ஆச்சு, நிறைய கல்யாணங்கள் பேசுகிறோம், விட்டு விட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. செல்வினா என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன். செல்வியாகவே இருப்பது. சரி, எப்போ தான் திருமதி ஆகிறது, அதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. திருமதி ஆக வேண்டும் என்றால் வெறும் செல்வின்னு நீங்கள் பேர் வைக்கக்கூடாது. தங்கச்செல்வி, தமிழ்ச்செல்வி, தாமரை செல்வின்னு சொல்லி எத்தனையோ செல்விகள் இருக்குது. அதனால் ஒரு அடைமொழியை சேர்த்து நீங்கள் பெயரை மாற்றினால் கல்யாணம் முடியும்னு சொன்னேன். சரி, நீங்களே மாற்றி கொடுங்கள். நாங்கள் தாமரை செல்வின்னு மாற்றி கொடுத்தேன். உடனடியாக ஒரு திங்களிலேயே இந்த கல்யாணங்கள் முடிந்தது. செல்வி என்ற பெயர் நல்ல பெயராக இருந்தாலும் கூட அதனுடைய அந்த பொருளை பார்க்கின்ற பொழுது தாமரை செல்வி என்று வைக்கின்ற பொழுது தாமரை மேல் அமர்ந்த இலக்குமியை குறிக்கிறது. இல்லத்திலே பணப்புழக்கம் நன்றாக வந்தது, பொருளாதார நிலை உயர்ந்தது, மன வாழ்க்கையும் அவர்களுக்கு அமைந்தது. ஆகையினாலே இன்றைக்கு உலகை ஆளுவது ஒலி ஜோதிடம். உங்கள் பெயரையும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களையும் உச்சரித்து பாருங்கள், உங்கள் தொழில் நிலையத்திற்கு வைத்திருக்கிற பெயர்களையும் உச்சரித்து பாருங்கள். அது பாசிட்டிவ் சிந்தனையாக இருந்தால், நேர்மறை சொற்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் கிடைக்கும், நிலையான வருமானமும் சேரும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாள். பரம்பரையாக ஏற்பட்ட வந்த சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் அகலப்போகிறது. இன்றைக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வீடுகள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகளும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பஞ்சமஸ்தானத்திலே ராகு இருப்பதால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறப் போகிறது. குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லையும் அகலும்.
இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி காணப் போகின்றீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உயர் அதிகாரிகளின் உள்ளத்தில் இடம் பிடிக்கின்ற நாள். இன்றைக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். முயற்சியிலே முன்னேற்றங்கள் உண்டு. கூடுதல் பொறுப்புகளும் உங்களுக்கு வரலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைக்கின்ற நாள். என்ன இருந்தாலும் சனி பார்க்கிறது. பார்க்கும் சனியை நீங்கள் பலப்படுத்த சனிக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கிய தொல்லை அடிக்கடி ஏற்படலாம். திடீரென கைவலி, கால்வலி போன்றவைகள் ஏற்பட்டு புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதில் ஈடுபட விடாமல் கூட தடுக்கலாம். எனவே மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். லாபஸ்தானத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார். எனவே இன்றைக்கு உங்களுக்கு பெற்றோர் வழியிலும் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வந்து சேரலாம். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டிய நாள். இன்றைக்கு அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடைவது போல் வந்து கை நழுவி செல்லலாம். வருமானங்களில் தடை ஏற்படுகிறது என்று மிகவும் கவலைப்படுவீர்கள். பிள்ளைகளாலும் தொல்லை, கூட இருப்பவர்களாலும் தொல்லைகள் உருவாகலாம். இன்றைக்கு ராகு 3 இருப்பதால் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதால் ஆலய வழிபாட்டின் மூலமே நீங்கள் ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். கடகராசி நேயர்களே, வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். இன்றைக்கு வருமானம் உங்களுக்கு 2 மடங்காக உயரப்போகிறது. இன்றைக்கு 2 ராகு. பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரும். பொன்பொருள் வாங்க போட்ட திட்டங்களும் நிறைவேறலாம். இன்றைக்கு உங்கள் ராஜநாதன் சந்திரன் 7ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே சப்தமஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது கல்யாண கனவுகள் நனவாகும். விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்ம ராகு. ஆபத்துகள் அகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு அடிக்கடி டென்ஷன் உங்களுக்கு உருவாகலாம். கோபங்கள் அதிகரிக்கலாம். முன்கோபத்தால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைகள் கூட உருவாகும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றால்தான் உங்களுக்கு ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2 குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். தொழில் மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும் சூழ்நிலை உண்டு. எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அம்பிகை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கன்னிராசி நேயர்களே, கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நாள். இன்றைக்கு கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். காலை நேரத்திலேயே காதணிக்கும் செய்தி வந்து சேரும். விரயாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதால் விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட சுப விரயங்கள் ஏற்படும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த பகை மாறும். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாள். இன்றைக்கு தூரதேசத்திலிருந்து வருகிற தொலைபேசி வழி அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதனாக விளங்குகிற செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். எனவே உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உறவினர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். உதிரி வருமானங்களும் கிடைக்கும். சேமிப்பு உயரும். தொழிலில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தி இன்றைக்கு சம்பாத்தியத்திலேயே குறிக்கோளாக இருப்பீர்கள். லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து இணையும் நாள். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரப்போகிறார்கள். 9ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். எனவே பொன்பொருள் சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களையும் வாங்கி சேர்க்க முன் வருவீர்கள். 10 குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே இல்லத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பால் இனிமை கூடும் நாள். இன்றைக்கு எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொல்லைகள் அகலும். எதிரிகள் விலகுவர். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். குரு பார்வை இருப்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கும்பராசி நேயர்களே, தேசப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். இன்றைக்கு திடீர் பயணங்கள் உங்களுக்கு தித்திக்க வைக்கும். திரவிய லாபத்தை கொடுக்கும். 2 சுக்கிரன் இருப்பதால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். மீனராசினியர்களே, குரு பார்வை உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை
யோசித்து செய்வதன் விளைவாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சேரப்போகிறது. 2 செவ்வாய். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சொத்துக்களால் லாபம் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்றைக்கு விற்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். நல்ல விலைக்கும் போகலாம். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்திருப்பவர்களுக்கு அதுவும் கைகூடும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.